தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக தேவாலயத்துல முட்டி போட்டு நடந்து போன தாவேகா தலைவர் விஜய். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவருமான நடிகர் விஜய் திருச்சியில ஏப்ரல் 19ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய வந்தாரு. அப்போ திருச்சியில இருக்கக்கூடிய அந்தோணியார் தேவாலயத்துல முட்டி போட்டு நடந்து போய் தேர்தல்ல வெற்றி பெற வேண்டிக்கிட்டாரு. இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரான விஜய் 2026வது வருஷ சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்ல போட்டியிட்டாரு. இதுக்காக தன்னோட தொகுதியில 2வது தடவையா பிரச்சாரம் செய்ய திருச்சிக்கு மறுபடியும் போயிருக்காரு விஜய். தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கொள்ளக்கூடிய முதல் தேர்தல், அதுவும் பொதுத் தேர்தல் அப்படிங்கறதால தேர்தல்ல விஜய் எத்தனை தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருந்துச்சு. ஆனா அவரு எல்லா மாவட்டங்களுக்குமே கூட போகல. கடலூருக்கு பிரச்சாரம் செய்ய போகிறதா சொல்லிட்டு அனுமதியும் வாங்கிட்டு 3 தடவை ரத்து பண்ணிட்டாரு. இதனால விஜய் தன்னோட வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யவே இல்ல. சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகளுக்குமே கூட போகல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றது கிடையாது அப்படின்னு பல மாதிரியான விமர்சனங்கள் இருக்கிறப்போ, விஜய் தான் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளான பெரம்பூர் அப்புறம் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதிகள்லயும் 2 தடவை பிரச்சாரம் பண்ணிட்டாரு. பல தொகுதிகளுக்கு விஜய் கட்சியோட வேட்பாளர்கள் விஜய் மாதிரியான உருவத் தோற்றம் கொண்ட மேடை நாடக கலைஞர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அதே மாதிரி சில வேட்பாளர்கள் விஜயோட உருவ பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு வேட்பாளர் எல்லாம் 3D விஷுவல் மூலமா பிரச்சாரம் பண்ணாரு. தன்னோட சொந்த கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு கூட விஜய் பிரச்சாரம் செய்யாதது அரசியல் தளத்துல கேள்விக்குறியாயிருக்கு. விஜய் திருச்சியில ஏப்ரல் 19ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய வந்தாரு. அப்போ திருச்சியில இருக்கக்கூடிய அந்தோணியார் தேவாலயத்துல முட்டி போட்டு நடந்து போய் தேர்தல்ல வெற்றி பெற வேண்டிக்கிட்டாரு. இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது.